ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேரிஷிவி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு. ஸோ நாவற்பழம் வந்து இப்போ எல்லா சீசன்லேயும் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த சீசனில் மட்டும் இப்போ கிடைக்கிது. ஸோ எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து நாவற்பழம் வந்து கிடச்சிட்ருக்கு. இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற பழங்கள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து நம்ம நாவற்பழத்தை வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை வந்து நம்ம கண்டிப்பாக தூக்கி போடுவோம். ஸோ இனிமேல் அதை தவிர செய்யாதீங்க. விதையிலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ பேசிக்காக வந்து நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு விதையை வந்து தூக்கி போடுறோம்னா அந்த விதையை வந்து எப்படி வந்து மருத்துவ குணத்தில் நம்ம எப்படி உடம்புல வந்து எடுத்துக்கலாம், அது எந்த மாதிரி மெத்தடில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து என்னென்ன நோய்களுக்கு குணப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துது. முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியாட்டியும் கூட சர்க்கரை லெவலை வந்து கூட்டாமல் ஸோ ஒரே லெவலில் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த விதை வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அப்புறமேட்டு புற்றுநோயிலேருந்து கூட நம்மளை வந்து பாதுகாக்குது. சிறுநீரக கற்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இந்த பொடியை வந்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சியும் இரும்பு சத்தும் வந்துமே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து உடம்புல வந்து ரத்தம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த பழப்பொடியை வந்து நம்ம சாப்பிட்லாம். விதை பொடியை இதை சாப்பிடும்போது நமக்கு வந்து உடலில் வந்து ரத்தம் வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்குங்க. அப்புறம் ரத்த சோகை இருந்துச்சுன்னா அவங்க வந்து நாவற்பழம் வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்டு அந்த விதையுமே வந்து நம்ம சாப்பிட்லாம். அந்த விதை இருக்குல்ல, அந்த பொடி பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து நம்ம சூப்பராக வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும், சேமித்து வைக்கலாம். அதில் வந்து என்ன இது பண்ணக்கூடாதுன்னா அந்த பொடியை வந்து ரெடி பண்ணிவிட்டு சுத்தமான ஒரு பாட்டிலில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்படி நம்ம செய்யும்போது வந்து அது வந்து ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்லாம். இது யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இதுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நம்ம பேசிக்காக வந்து நாவற்பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற பகுதி தான் வந்து அந்த விதை. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அறிவியல் பூர்வமாகவும் சொல்லியிருக்காங்க, மருத்துவபூர்வமாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இப்போ வந்து சீசன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அந்த பழத்தை வாங்கிட்டு அந்த விதையை வந்து நம்ம தூக்கி போடாமல் அதை வந்து வருஷம் ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா சீசனில் மட்டுமே கிடைக்கிற நாவற்பழத்தை நம்ம வருஷம் முழுவதுமே வச்சுக்கலாம். அதை எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த மாதிரி மெத்தடில் வைக்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேங்க. அந்த மெத்தட் படி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் உடம்புல இருக்க சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலில் இருக்குங்க. மேற்படி இந்த சிறுநீரக கற்கள்லாம் வருதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வராதுங்க. ஓகே, நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாவற்பழ விதையை வந்து எடுத்துருக்கோம். நல்லா வந்து ஒரு வார்ம் வாட்டரில் வந்து லைட்டு மிதமான சூட்டில் இருக்க நீரில் வந்து கொஞ்சமாக வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு சூரிய ஒளி இருக்குல்லங்க, லேசான சூரிய ஒளி, அதாவது 9 மணிலேருந்து 10 மணிக்கு ஒரு வெயில் அடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மிதமான வெயிலில் வந்து நம்ம காமிக்கணுங்க. நல்லா வந்து உலர்த்தணும். ஓரளவுக்கு காஞ்சா அந்த ஈரம் இருக்கும்னா அந்த ஈரம் மட்டும் காஞ்சி ஓரளவுக்கு காஞ்சிருந்தால் போதும், ஈரமே இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ அந்த விதையை வந்து நல்லா காஞ்சிருக்குமா அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கும். உங்களுக்கு எத்தனை நாவற்பழம் விதைகள் வேண்டுமோ அத்தனை விதைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தான் எடுத்துக்கணும் இல்லை, நீங்கள் அந்த விதையை வந்து நல்லா பொடியாக்கி பவுடர் ஆட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஈரமே படாத ஒரு வந்து பிளாஸ்டிக் இல்லைனா மரக்கண்டி, எந்த கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரண்டி உள்ளே போடாமல் வச்சுருந்தாலுமே ஓகே. இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம். இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைமிங்கில் வேணால் நீங்கள் உட்கொள்ளிக்கலாம். இந்த டைமில் தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி எதுவுமே கிடையாது. அந்த பொடியை வந்து லைட்டாக ஒரு சுடுதண்ணி இருக்குது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இந்த பொடியை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியதாங்க. ஸோ இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. இல்லைனா நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கூட குடிக்கலாம். இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு சுவன்ற மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வேணால் லைட்டாக இனிப்பு எதுவுமே சேர்க்காமல் குடித்தாதான் இதோட பலன் வந்து முழுமையாக கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து எந்த ஒரு இனிப்பும் சேர்க்க வேண்டாம்.
ஓகே பிள்ளைங்க குடிக்க மாட்றாங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை வேணால் அதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் குடிங்க. குடித்தா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்து வளர்க்கும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் கற்கள் இந்த சர்க்கரை நோய் இதிலெல்லாம் கொஞ்சம் வந்து வராமல் வந்து தடுக்க முடியும், நம்மளால் தடுக்க முடியும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த விதையில் வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்போயே அந்த நாவல் பழத்தை விதையை வந்து நம்ம தூக்கி போடணும்? நம்ம தான் காசு கொடுத்து வாங்குகிறோம் அந்த பழத்தை. ஸோ விதையும் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. லைட்டாக கசப்பு தன்மை இருந்தாலுமே கூட அதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி நம்மளால் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது சர்க்கரை நோய் இருக்குது, ஸோ உங்களுக்கே இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.